நியோமேக்ஸ்ல எத்தனை பேர் முதலீடு செய்திருக்கிறாங்க, எவ்வளவு தொகை முதலீடு செய்திருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த முடிச்சு அவிழ்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நியோமேக்ஸ் அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்றத்துல பிசிக்கலா இருக்கக்கூடிய கேஸ் கட்டிலையும் இல்லை. அப்ப EOW போலீசார்களும் இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்கு மறைமுகமாக வேலை செய்கிறார்களா? ஏன் விசாரணை அதிகாரி அந்த நீதிமன்ற விசாரணையில முதல் முறை வழக்கு விசாரணைக்கு போகும்போதே 8677 பேர் இருந்தாங்க. அவங்க வழக்கமா கொடுக்கிற புகார்ல மென்ஷன் பண்ணி இருக்கிறது இதெல்லாம் நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய பினாமி சொத்துக்கள், இதெல்லாம் நீங்க அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு. ஏன் நம்பிக்கை கிடையாதுன்னா திருட்டுத்தனம் சொல்றதை விட தைரியமா விற்கிறாங்க. உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு 10 பேரை கூட்டு வந்து ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு வழக்குக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி டெய்லி ஜூம் மீட்டிங் போடுறாங்க, செட்டில்மெண்ட்னு போட்டோ போடுறாங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க. திரும்பவும் ஒரு கேஸுக்கும் நாங்க 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நாங்க வழக்கு தொடுக்கிறதுக்கு நாங்க என்ன ஒரு லாரியில வந்து இறக்குனாங்க, டன் கணக்குல வந்து இறக்குனாங்க. ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் அலுவலகத்துல நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சுமார் 20 பேருக்கு மேல ஒன்று திரண்டு ஒரு தர்ணா மாதிரி அந்த அலுவலகத்துக்கு முன்பாக அமர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. ஒரு வழியா EOW போலீசார் அவர்களை சமாதானம் செய்து லோக்கல் போலீசாருக்கும் தகவல் கொடுத்து அவங்கள வந்து கலைந்து போக சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஏன் EOW அலுவலகத்துக்கு முன்பாக அத்தனை பேர் நின்று கொந்தளிக்கணும்? அங்க காரசாரமான பல்வேறு வகையான விவாதங்கள் நடந்திருக்கு. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல EOW போலீசாரை குறிப்பாகவே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்தி அவங்களுடைய அந்த கொந்தளிப்பை ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. முக்கியமா நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில நடந்துட்டு இருக்கு. குறிப்பா 2023 வருடம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி 3/2023 அந்த FIR மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக பதிவு செய்தது தொடங்கி அது தொடர்பான வழக்குகள் டான்பிட் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்குது. நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னணி இயக்குநர்கள் பலர் கைது செய்யப்பட்டதும் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்ட விவகாரங்கள் எல்லாத்தையுமே அந்த சிறப்பு நீதிமன்றம் தான் விசாரிச்சிட்டு இருக்கு. அவங்கள பிணையில விட்டுருக்குது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய்யணும் அல்லது வேறு பல கோரிக்கைகளை சொத்துக்களை அட்டாச் பண்ணணும், EOW போலீசாருடைய செயல்பாடுகளை விரைவுபடுத்தணும், இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளோட பல்வேறு மனுக்கள் அதனுடைய விசாரணை வரம்புக்குட்பட்ட அடுத்த நீதிமன்றமான அதற்கு அடுத்த மேல்முறையீட்டு நீதிமன்றமான மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்குகள்ல ஒரு மையமான கண்ணி இந்த இடத்துல இந்த முடிச்சு அவிழ்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரம் கொஞ்சம் வேகம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவகாரம் தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணையில் இருந்து வரக்கூடிய பெயில் கேன்சலேஷன் தொடர்பான வழக்குகள். அது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில விசாரிச்சு அவர் சென்னைக்கு மாறுதலாகி சென்ற பிறகு அந்த வழக்கை அவரே தொடர்ந்து விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு 3 மாத காத்திருப்புக்கு பின்பு கடந்த மார்ச் 25 அன்று அவர்கிட்ட முதல் முறையா சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் விசாரணைக்கு வந்தது அப்படிங்கிறதும், அதன் தொடர்ச்சியா ஏப்ரல் 2 அன்று அந்த விசாரணை நடைபெறும். அன்னைக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கன்னு வந்து அவர் சொன்னது, அந்த விவரங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அப்ப ஒரு 3 மாத காத்திருப்புக்கு பிறகு அவர்கிட்ட விசாரணைக்கு வரும் பொழுது அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை ஏன் EOW போலீசார் சமர்ப்பிக்கவில்லை அப்படிங்கிறது தான் இவர்களுடைய அந்த ஆதங்கத்துக்கு அடிப்படையான ஒரு அம்சமா இருக்கு. ஏன்னு சொன்னா முன்னாடி இருந்த மாதிரி காலம் கிடையாது. இப்ப எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டல் மயமாயிடுச்சு. உயர்நீதிமன்றத்துல நடக்கக்கூடிய அந்த விசாரணைய உசிலம்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு நியோமேக்ஸ் முதலீட்டாளர் செல்போன்ல பார்க்கும்படியான வசதிகள் வந்து விட்டது. அந்த நீதிமன்ற விசாரணையை நேர்ல பார்த்து அதன் வழியாக ஒரு கோபத்துக்கு ஆளாகிதான்
அங்க நேர்ல வரக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏப்ரல் 2 அன்று அந்த நீதிமன்ற விசாரணைக்கு வரும்போது இதை ஏற்கனவே நாமளும் சுட்டி காமிச்சிருக்கிறோம். அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் இது டிசம்பர் 18 அன்றே நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்க வேண்டிய அறிக்கை. நியோமேக்ஸ்ல எத்தனை பேர் முதலீடு செய்திருக்கிறாங்க, எவ்வளவு தொகை முதலீடு செய்திருக்கிறாங்க, இவ்வளவுதான் விவரம். அடுத்தது, நியோமேக்ஸ் நிறுவனம் ஏற்கனவே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி விசாரணை முன்பாக ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம், அவர்கள் எத்தனை புகார்தாரர்களை சொல்றாங்களோ அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்களோ அதற்கு நிகரான இடங்களை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம், அதற்கேற்ப எங்களுடைய தீர்வு திட்டத்தையும் நாங்கள் முன்வைக்கிறோம் சொல்லிட்டு அவர்கள் ஒப்புக்கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அந்த ஒரு ஸ்ட்ரீம்லைன் தீர்ப்பை கொடுத்திருந்தார். அப்ப டிசம்பர் 18 அன்றே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்திருக்க வேண்டிய அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் நீதியரசர் பார்வைக்கே போகாமல் போனது எப்படி? அதுதான் அந்த இடத்துல கேள்வியா இருக்கு. ஏன்னா அந்த ஓப்பன் கோர்ட் ஹால்ல கேட்கிறார், ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அரசு வழக்கறிஞர் ஒரு பதிலை கொடுக்கிறாரு, ஃபைல் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணை சொல்றாரு, ஆன்லைன்ல செக் பண்ண சொல்றாரு, இல்லைன்னு சொல்றாங்க. சரி, கேஸ் கட்டில் இருக்குதா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க, கேஸ் கட்லையும் இல்லை. அப்ப ஆன்லைன்ல நீங்க அப்லோட் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க, ஆன்லைன்ல இல்லை. சரி, அது கூட டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கலாம். கேஸ் கட்டில் இருக்கணும்ல. டிசம்பர் 18 அன்று நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போதே இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அதுல இருந்திருக்கணும். அதுதான் இங்க சென்னைக்கு மாறுதலாகி வந்திருக்கு. அப்ப இதுதான் அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அடுத்தது, அங்க ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்கள் நியோமேக்ஸ் தரப்புலையும் எங்களுக்கு ஒரு காப்பி சர்வ் பண்ணலங்கிறாங்க, மற்ற ரெஸ்பாண்டன்ட்டுக்கும் அந்த காப்பீஸ் சர்வ் பண்ணப்படலை. அப்ப அந்த வழக்குல தொடர்புடைய வழக்கறிஞர்களுக்கும் அதனுடைய நகல் சர்வ் பண்ணப்படலை, நீதிமன்றத்துல ஆன்லைன் வழியாகவும் அப்லோட் செய்யப்படலை, நீதிமன்றத்துல பிசிக்கலா இருக்கக்கூடிய கேஸ் கட்டிலையும் இல்லை. அப்ப என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க? அப்ப நியோமேக்ஸ் நிறுவனம் வழக்கை இழுத்தடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அப்ப EOW போலீசார்களும் அவர்களுக்கு இணையாக இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்கு மறைமுகமாக வேலை செய்கிறார்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் அவங்க மதுரையில நேரடியா முன் வச்சிருக்கிறாங்க. இது தொடர்பான அந்த வீடியோ பதிவுகள்லயே அது தெளிவா இருக்குது. 2-3 கொஸ்டின் சிம்பிள் தான். எவ்வளவு நீங்க கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணீங்க, அதனுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு அதை கூட உங்க சரி வர சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்ல, DRO அவங்களும் வரல, காம்படென்ட் அத்தாரிட்டி. இப்ப எங்களுக்கு நிவாரணம் EOW தான். நாங்க இங்க அடுத்தது, ஏன் விசாரணை அதிகாரி அந்த நீதிமன்ற விசாரணையில ஆஜராகல? அரசு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினதுக்கு பிறகுதான், அப்ப கூட வீடியோவில் வரல, ஆடியோ கான்ஃபரன்சிங்ல தான் அவங்க வராங்க, 2 வார்த்தை பேசுறாங்க, நீதியரசர் அதை செவி மடுக்கல. அதன் பிறகு நீதிமன்ற விசாரணையே நிறைவடையுது. அப்ப இந்த விஷயங்கள் தான் அவர்கள் ஒரு கொந்தளிப்புக்கு ஆளாக்கி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோங்க. அடுத்தது, அவர்கள் EOW போலீசாருக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய வேறு சில குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஜூன் மாதம் 2023 FIR போட்டாச்சு, இன்னும் 2 மாசத்துல 2 வருடங்களை நெருங்க போகுது. இந்த இடைப்பட்ட காலத்துல அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? வாங்கின புகார்களுக்கு இதுவரைக்கும் அவர்கள் ஒரு அத்தாட்சி கூட கொடுக்கல. 161 ஸ்டேட்மெண்ட் கூட ஒரு 2000 சொச்சம் பேருக்கு தான் இதுவரைக்கும் போட்டிருக்காங்க. முதல் முறை வழக்கு விசாரணைக்கு போகும்போதே 8677 பேர் இருந்தாங்க. அவர்களுக்கே முழுமையாக அந்த 161 ஸ்டேட்மெண்ட்டை அவங்க முடிக்கல. அடுத்தது, நியோமேக்ஸ் தொடர்பான அந்த சொத்து விவரங்கள் எதையுமே நீங்க புலனாய்வு செய்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பெரும்பாலானது அந்த பாண்டுகள்ல மென்ஷன் ஆயிருக்கு, சிலது பத்திரங்கள்ல சர்வே நம்பர் உள்ளிட்டு மென்ஷன் ஆயிருக்கு. அதையும் தாண்டி இந்த வழக்குல அக்கறையுடைய பல்வேறு சங்கங்கள், தேனி முதலீட்டாளர்கள் சங்கமா இருக்கட்டும், காரைக்குடி நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கமா இருக்கட்டும், சிவகங்கை மாவட்ட சங்கம், இப்படி ஒரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்தில் இயங்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு இந்த வழக்கை முன்னெடுத்து செல்வதற்கு பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க.
குறிப்பா நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்கள், அவர்கள் பினாமி பெயர்ல வாங்கி வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையுமே அடையாளம் கண்டு அதை புகாராக கொடுத்திருக்கிறாங்க. அவங்க வழக்கமா கொடுக்கிற புகார்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது வெறுமனே முதலீடு, அந்த பாண்டு பத்திரங்கள். அதை தாண்டி இதெல்லாம் நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய பினாமி சொத்துக்கள், இதெல்லாம் நீங்க அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு தனியாகவே பலர் புகார் கொடுத்திருக்கிறத அவங்க பதிவு பண்றாங்க. அப்ப இதுதான் நியோமேக்ஸினுடைய இடம், நாங்க ஐடென்டிஃபை பண்ணதை கூட நீங்க அட்டாச் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுதான் இந்த இடத்துல கேள்வியா இருக்கு. அப்ப ஒரு வருடம் உங்கள்கிட்ட கொடுத்து நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு ஒரு வருஷம் காத்திருந்து இதுக்கப்புறமும் உங்க மேல நம்பிக்கை கிடையாது. ஏன் நம்பிக்கை கிடையாதுன்னா, இவர்கள் அடையாளம் கண்டு காட்டப்பட்ட சொத்துக்கள் ஒன்றொன்றாக நியோமேக்ஸ் நிறுவனத்தால் திருட்டுத்தனமாக விற்கப்படுது. திருட்டுத்தனம் சொல்றதை விட தைரியமா விற்கிறாங்க. உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாருன்னு சவால் விடுற அளவுக்கு அவர்கள் நிலத்தை அடுத்தடுத்து விற்பனை செய்யறாங்க, கைமாத்துறாங்க. அப்ப இருக்கிறதும் போயிரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்திலிருந்து தான் அவர்கள் நீதிமன்றத்தை நாடுவதாக சொல்றாங்க. அப்ப உங்ககிட்ட கொடுத்து ஒரு வருஷம் ஆகியும் அந்த சொத்து மேல நீங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப இதை இப்படியே விட முடியாதுன்னு சொல்லிதான் வழக்கு தொடுக்க, ஒரு வழக்குக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நாங்க நீதிமன்றத்துல இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்வே நம்பரை மென்ஷன் பண்ணி கோர்ட்ல நாங்க ஆர்டர் வாங்குறோம். அப்ப கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கோர்ட் என்ன சொல்லுது, 1 மாசத்துல அதை அட்டாச் பண்ணுங்க, 8 வாரத்துல அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் சொல்லிட்டு அந்த அவகாசத்துக்குள்ள அட்டாச் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறாங்க. வேற வழியே இல்லாம அதற்கு நீங்க பின்னாடி ஓடுறீங்க. சொத்துக்களை நீதிமன்றம் சொல்லிதான் நீங்க அட்டாச் பண்றதுக்கான அந்த முயற்சியிலேயே நீங்க இறங்குறீங்க. இது அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு வகையான குற்றச்சாட்டு. அப்ப எஃப்ஐஆர் போட்டதுல இருந்து புகார்கள் அடுத்தடுத்து வந்திருக்கு. அதற்கு முதல் விஷயம் 161 ஸ்டேட்மெண்ட்டே சிஎஸ்ஆர் காப்பியே பலருக்கு கொடுக்கல. 2000 லட்சம் பேருக்கு தான் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. பல சொத்துக்களை நீங்க என்ன ஐடென்டிஃபையே பண்ணல. அவ்வாறு நீங்க அடையாளம் காணப்பட்ட சொத்துக்களை அட்டாச் பண்றதுக்கான நடவடிக்கையிலையும் ஒரு மந்தகதியில தான் போயிட்டு இருக்கு. அடுத்து இதுவரைக்கும் எந்த ஒரு சொத்தையும் நீங்க ஜிஓ போடல. 2 வருஷம் முடிய போகுது. உங்களை நம்பித்தானே நாங்க புகார் கொடுத்தோம், அப்ப நீங்களே இப்படி செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியைத்தான் அவர்கள் அந்த இடத்துல முன் வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லணும். வெறுமனே EOW போலீசாரினுடைய செயல்பாடுகள்ல அதிருப்தியுற்று மட்டும் அந்த கேள்விகளை அவர்கள் முன்வைக்கல. ஒரு பக்கம் இந்த காட்டுக்கத்து கத்திட்டு இருக்கிறாங்க, அதே இன்னொரு பக்கம் இதற்கு நிகரா நியோமேக்ஸ் தரப்புல இருந்து அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்னு சொல்லிட்டு பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 பேரை கூட்டு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போட்டோ எடுத்து வெளியில போடுறாங்க, இத்தனை பேருக்கு நாங்க செட்டில்மெண்ட் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஒரு அவசர உதவிக்காக காத்திருந்த மக்களுக்கு அந்த 1 லட்சம் ரூபாயாவது நிவாரணம் கிடைச்சிருக்கேங்கிற விதத்துல ஒரு திருப்தி தான். ஆனா அதற்கு எதிராக அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கையை பிடிச்சு தடுக்கல. இதை சட்ட ரீதியா செய்வதற்கான வழி இருக்கும் பொழுது சட்டவிரோதமாக இப்படி திருட்டுத்தனமாக செய்ய வேண்டிய அவசியம் என்னங்கிறத தான் நியோமேக்ஸ் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல கேள்வி எழுப்புறாங்க. என்ன சொல்ல போனா, மதுரையில ஒரு கிரிவன்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டே ஒன்று ஓப்பன் பண்ணி அங்கதான் இந்த புகாரே கொடுக்காத பலரை அழைத்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும், பினாமி பேரில் இருக்கக்கூடிய பல்வேறு சொத்துக்களை எழுதி தருவது சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் குற்றம் சுமத்துறாங்க. அடுத்து இந்த டைஅப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு பல இவங்களுக்கு நிவாரணத்தை இவங்க தேடித்தர மாதிரியான சில ப்ராஜெக்டுகளை சொல்லி அதற்காக சைட் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை, காரைக்குடி, செங்கல்பட்டு இப்படி பல்வேறு இடங்களை ஆட்களை கூட்டிட்டு போய் இவங்க சைட் விசிட்டும் நடத்திட்டு இருக்கிறாங்க. முக்கியமா வழக்குகளுக்கு பிறகு இந்த நியோமேக்ஸ் வழக்குல சிக்கின சொத்துக்களை அவங்க விற்பனை செய்திருக்கிறாங்க. அடுத்து தேனியில ஆஸ்டோனிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது நியோமேக்ஸ் இதோட தொடர்புடைய துணை நிறுவனங்கள்ல ஒண்ணு, அதுவும் வழக்குல சிக்கி இருக்கு. அதனுடைய முன்னணி இயக்குனர் ராஜ்குமாருக்கு எதிராக தேனியில நுகர்வோர் நீதிமன்றத்துல பல்வேறு வழக்குகள் அடுத்தடுத்து தொடுக்கப்பட்டு அவருக்கு எதிரான உத்தரவுகள் அவர் செட்டில்மெண்ட் செய்யணும்னு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப அங்க எல்லாமே என்னன்னா, இங்க நியோமேக்ஸ் தொடர்பான வழக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி காரணம் காட்டி அவங்க டபாய்க்கிறாங்க. நீதிமன்ற உத்தரவுப்படி பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணல, அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா தொடுக்கப்படுது. அந்த நுகர்வோர் நீதிமன்றம் ராஜ்குமாருக்கு எதிராக பிணையில் வெளியில் வர முடியாத பிடியாணையை வழங்கி இருக்கிறாங்க. அது தேனி எஸ்பிக்கு சர்வாய் இருக்குது, சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்குது. ஆனால் தேனியில இருக்கக்கூடிய அந்த ராஜ்குமார்
அதே அஸ்ட்ரோனிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெடுங்கிற பேர்ல இங்க இருக்கிற கம்பெனியை மூடிட்டு விருதுநகர்ல வந்து பிரான்ச் ஓபன் பண்ணி அங்க வசூல் வேட்டையை நடத்திட்டு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்ப தலைமறைவு குற்றவாளிகள் எல்லாம் பகிரங்கமா சைட் விசிட்னு செல்ஃபி எடுத்து போடுறாங்க. இங்க செட்டில்மெண்ட் பண்ணோம், அங்க செட்டில்மெண்ட் பண்ணோம், இத்தனை பேர் வந்து சைட்டை பார்த்துருக்காங்க, இத்தனை பேர் இதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஸ்டேட்டஸை வந்து போடுறாங்க. இதை விட ரொம்ப முக்கியமா டெய்லி இன்னைக்கு வரைக்கும் காலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. முன்னணி இயக்குனர்கள் அதில் தோன்றி பேசத்தான் செய்கிறார்கள். இது தொடர்பான பல்வேறு லிங்குகள் EOW போலீசாருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா மதுரையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் இந்த செட்டில்மெண்ட் இந்த விஷயத்துக்கெல்லாம் பின்னணியில இருக்கிறதா சொல்லக்கூடிய அந்த நபர், அதாவது நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கும் துளியும் சம்பந்தம் இல்லாத ஒரு நபர். அவர் இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த முன்னணி இயக்குனர்கள் பாலா, கமலக்கண்ணன் இவர்களுக்கு ஆதரவாக இவருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய RH போன்ற நபர்களை எல்லாத்தையும் அணுகி ஒழுங்கா பிசினஸை பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ புதிய பிஸ்னஸ்க்கு வந்து அவங்கள வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டார்ச்சர் கொடுக்கறதாகவும் மறைமுகமான மிரட்டல், நேரடியாகவே உட்கார்ந்து மிரட்டல் கொடுக்கறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அப்ப இது போன்ற இந்த சின்ன சின்ன தகவல்கள் எல்லாமே EOW போலீசாரினுடைய விசாரணை அதிகாரியினுடைய கவனத்துக்கு ஏதோ ஒரு வகையில கொண்டு செல்லப்படுது. அப்ப இவ்வளோ நடந்துட்டு இருக்கிறப்ப டெய்லி ஜூம் மீட்டிங் போடுறாங்க, செட்டில்மெண்ட்னு போட்டோ போடுறாங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க, தலைமறைவு குற்றவாளி வந்து நேரில் தோன்றாங்க. அப்ப இவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது இது எதையுமே EOW போலீசார் இதற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையே. சொத்துக்கள் எல்லாத்தையும் அவன் அந்த மாதிரி வித்துட்டு இருக்கிறானே, அப்ப எதை கொண்டு நமக்கு தீர்வு கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விரக்தியும் அந்த ஒரு அச்சமும் தான் அவர்களை அந்த அலுவலகத்துக்கு முன்பாக அமரச் செய்திருக்கு அப்படிங்கிறத தான் நாம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப நியோமேக்ஸ் விவகாரத்துல எடுத்தோன யாரும் வழக்குக்கு போகல. EOW போலீசார் திருப்திகரமா அவர்கள் அந்த வேலையை செய்திருந்தாலே நாங்க நீதிமன்றத்துக்கு நாங்களுக்கு என்ன ஏற்கனவே பணத்தையும் இழந்து திரும்பவும் ஒரு கேஸுக்கும் நாங்க 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நாங்க வழக்கு தொடுக்கிறதுக்கு நாங்க என்ன அவ்வளோ முட்டாள்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. நீதிமன்றத்துல வழக்குகளுக்கு மேல வழக்குகள் குவிந்து கொண்டு இருக்கு. இப்போ வரைக்குமே ஒரு தோராயமா 250க்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக நம்மால் அறிய முடிகிறது. என்ன சொல்ல போனா ED விசாரணை நடத்தணும், செபி தலையிடணும், IT இதை என்னன்னு கவனிக்கணும், CBI விசாரணை வேணும். அதை விட உச்சமா சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் அமைப்பு தான் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கணுங்கிற அளவுக்கு கோரிக்கைகளோட வழக்குகள் நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதியரசர் லட்சுமி நாராயணன் முன்பாக அந்த ஃபாரன்சிக் ஆடிட்டுக்கு வந்து போகணும், சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவிடணும்னு சொல்லி அந்த கோரிக்கைகளோடு இருக்கக்கூடிய அந்த மனு ஏப்ரல் 17ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கு. இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்கள் கொந்தளிக்கக்கூடிய விஷயம், அவர்களுடைய மனக்குமுறல்கள், அவர்களுடைய ஆதங்கத்தை இதுவரைக்கும் நாம அவர்கள் சொன்னதுபடி பதிவு செய்தோம். இன்னொரு தரப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, அப்ப EOW போலீசார் வேலையே செய்யலையா, சும்மா சம்பளத்தை வாங்கிட்டு சீட்டை தேய்ச்சிட்டு போறாங்களா அப்படின்னா கள நிலைமை அப்படி கிடையாது. அவர்கள் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், ஆனா வெளியில் தெரிவதில்லை. அதுதான் இந்த இடத்துல சிக்கல். அப்ப அவங்க தரப்புல நின்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சில உண்மைகள் நமக்கு விளங்கும். நீங்களே கொஞ்சம் யோசிங்க. 250க்கு மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொல்றோம். இந்த வழக்குகள் எல்லாத்துக்குமே இவர்கள் தான் பதில் சொல்லி ஆகணும், இவர்கள் தான் நேரில் போய் நின்றாகணும். அப்ப கோர்ட்டு கேஸ்னே அலைஞ்சிட்டு இருந்தா இந்த வேலையை யார் பார்க்கறது? இது ஒரு கேள்வி இருக்கு. அடுத்தது EOW போலீசாருங்கிறது மற்ற போலீசாரை போல வழக்கமான ஒரு யூனிட் வந்து கிடையாது. அந்தந்த இதில் அந்த இன்ஸ்பெக்டர் சில விஷயங்களை வந்து முடிவெடுக்க முடியும், ஆளை தூக்க முடியும், முட்டைக்கு முட்டி தட்ட முடியும். ஆனால் இங்கே இருக்கிற பேப்பரை இங்கே நகர்த்துறதா இருந்தாலும் ஹெட் குவார்ட்டர்ஸில் அனுமதி வாங்கணுங்கிற ஒரு நிலைமையில தான் EOW-னுடைய DSP-யே இருக்கிறாங்கிறது தான் நடைமுறை யதார்த்தம். இது தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலைமை. ஒன்றும் இல்லை, இப்போ தலைமறைவு குற்றவாளி தேனி ராஜ்குமார் விருதுநகரில் ஒரு ரகசிய கூட்டம் போடுறாங்கன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு IO-வுக்கு வந்து ஒரு தகவல் வந்து வருது அப்படின்னு சொன்னாலும்
உடனே அவங்க ஜீப் எடுத்துட்டு போய் நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் பர்மிஷன் வாங்கணும். அவங்களுக்கு அடுத்தது வந்து போகணும்னு சொன்னால் ஜீப் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். பல இடங்களில் டிஎஸ்பிக்கு ஜீப்பு கிடையாது, சொந்த கட்டடம் கிடையாது, எல்லாம் வாடகை கட்டடத்தில் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஜீப் இருக்குதுன்னு சொன்னாலும் ஜீப்புக்கு யார் செலவில் டீசல் போடுறது? கவர்மெண்ட் வந்து முன்பணம் எதுவும் கொடுக்கறது கிடையாது. அவங்க கை காசை போட்டு டீசல் போட்டு செலவு பண்ணி எழுதி பிறகு வாங்கிக்கணும். அந்த மாதிரி பண்ண செலவுகளை 50,000 60,000 பில் எழுதி கொடுத்து 6 மாசமா காத்திருந்து 6 மாசம் கழிச்சியும் பணம் திரும்ப கிடைக்காத சூழலும் EOW போலீசார் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்ல முக்கியமான ஒண்ணு. அடுத்து இதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். சர்வே நம்பரை கொடுத்துட்டோம், இதுதான் வந்து நியோமேக்ஸ் தொடர்பான நிலம்னு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் ஏன் நீங்க அதை அட்டாச் பண்ணல அப்படின்னு. அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லா அண்ட் ஆர்டர் போலீஸ் பண்ற மாதிரியோ அல்லது கிரைம் போலீஸார் பண்ற மாதிரியோ நேரா இவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்துட முடியாது. எல்லாத்துக்குமே ப்ராப்பரா பேப்பர் டாக்குமெண்ட் இருந்தாகணும். அப்ப அந்த வகையில அந்த சர்வே நம்பர் தொடர்புடைய விஓ தொடங்கி தாசில்தார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தொடங்கி சார் பதிவாளர் அலுவலகம் தொடங்கி டிஆர்ஓ வரையில பல்வேறு அதிகாரிகளுடைய ஒருங்கிணைப்புல தான் அந்த சொத்துக்களை அட்டாச் பண்றது, ஜீவோ போடுறதுங்கிற வேலைகள் இருக்கு. இங்கே டிஎஸ்பி விசாரணை அதிகாரி டிஎஸ்பி லெவல்ல இருக்கிறாங்க. ஆனா இது போன்ற சொத்துக்களை அட்டாச் பண்றது சம்பந்தமான ஒவ்வொரு முடிவுக்கும் ஒவ்வொரு கோப்புகளையும் அவங்க எஸ்பியினுடைய முன் அனுமதியோட எஸ்பியினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் தான் இது இங்கே வந்தாகணும். இது இவங்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல். அடுத்தது கோயம்புத்தூர்ல ஒரு வழக்குல நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஒரு குற்றப்பத்திரிக்கையை ஒரு லாரியில வந்து இறக்குனாங்க, டன் கணக்கில் வந்து இறக்குனாங்க. அதை இறக்கிறதுக்கே 1/2 நாள் ஆனது. அதை அப்போ படிக்கிறதுக்கு அவன் எத்தனை நாள் அவகாசம் கேட்டிருப்பான்? இப்படிதான் இருக்கு இதனுடைய லட்சணம். அப்ப இது EOW போலீசார் கவலை கொள்ளக்கூடிய கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இங்க இருக்கக்கூடியவங்கள தலைமையகத்தில் இருக்கக்கூடிய போலீசார் இதுல இருக்கக்கூடிய இந்த நடைமுறை சிக்கல்களை எப்படி எளிமைப்படுத்துவது? இது முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு கேஸ் கிடையாது. கேஸ் இன்னைக்கு நிறைய கூடிட்டு இருக்கு, அவங்களுக்கே தெரியும் பல்வேறு சிக்கலா இருக்குது. அப்ப பாதிக்கப்பட்டவன் ஈஸியா குற்றத்தை ஒப்புக்கொண்டு கழுத்த நீட்டிய போறது கிடையாது, கைது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கையரண்டை வந்து இயேசுநாதர் மாதிரி விரிக்க போறது கிடையாது. எந்த அளவுக்கு இழுத்தடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்தடிக்கத்தான் செய்வார்கள். அப்ப அதற்கு எல்லாம் ஈடு கொடுத்து போகக்கூடிய வகையில அவர்களுடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் இருக்கணும். ஆனா அவர்கள் ஒவ்வொரு வகையில இழுத்தடிப்பதற்கு ஏற்ப வாய்ப்புகளை வழங்கக்கூடிய வகையில் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல சிக்கலுக்குரியதா இருக்கு. இந்த 161 ஸ்டேட்மெண்ட்டே வந்து 2000 பேருக்கு மேல போடலைங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம். அது எல்லாமே காப்பி பேஸ்ட் ஃபார்முலா தான். அப்ப அத்தனை பேத்துக்கும் அப்படி போடணுங்கிற ஒரு அவசியம் இருக்குதா? அப்படி சட்டம் சொல்லுதுன்னா அதை பைபாஸ் பண்றதுக்கு, அதை ரூல் அவுட் பண்றதுக்கு வேற என்ன மாற்று வழி? அது அவர்கள் தான் யோசித்தாகணும். ஒரே வழக்கு, ஒரே மாதிரியான குற்றச்சாட்டு, புகார்தாரர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் மாறப்போகுது, புகார்தாரர்களுடைய தொகை மட்டும்தான் மாறப்போகுது. அப்ப அப்படி இருக்கிறப்ப ஏன் இவ்வளவு சிக்கலான நடைமுறை அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்து எழுது. அடுத்து இந்த வழக்குகளை கையாளக்கூடிய வழக்கறிஞர்கள்ல ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம், இவர்கள் இந்த சொத்துக்களை அட்டாச் பண்றது, ஜீவோ பண்றது தொடர்பா ஒரு சர்வே நம்பருக்கும் தனித்தனியா இவங்க ஜீவோ வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அது பெரிய ப்ராசஸ். மொத்தமா எல்லா சர்வே நம்பரையும் ஒன்னாக்கி இந்த வழக்கு தொடர்பான சொத்துக்களை அட்டாச் பண்றது, ஜீவோ போடுறது, இது எல்லாத்தையும் எளிமையாக்கக்கூடிய வகையில நீதிபதியிட்ட வந்து ஒரு சிறப்பு அனுமதி நாங்க வந்து கோர்றதா இருக்கிறோம்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அது போல EOW போலீசாரும் இந்த வழக்குகளை கையாளக்கூடிய வழக்கறிஞர்களும் அரசு வழக்கறிஞர்களும் ஒருங்கிணைந்து இதுல இருக்கக்கூடிய அந்த நடைமுறை சிக்கல்களை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை களைவதற்கு, இதை விரைந்து முடிப்பதற்கு என்ன சாத்தியமோ அதை அவர்கள் தரப்புல செய்யணுங்கிறது தான் நாம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு. இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமா EOW போலீசார் குறிப்பா அந்த நியோமேக்ஸ் விவகாரத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளியில் ஏன் தெரிவிப்பதில்லை? இத்தனாயிரம் பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நீதிமன்றத்தை வந்து எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதனுடைய வழக்கின் தன்மை கோர்ட்ல சமர்ப்பிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் இந்த 1.5 ஆண்டு கால இடைவெளியில எஃப்ஐஆர் போட்டதிலிருந்து நாங்கள் இன்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம், இத்தனை பேரை கைது செய்திருக்கிறோம், இத்தனை சொத்துக்களை நாங்க அடையாளம் கண்டிருக்கோம், வழக்கினுடைய நிலை இந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் பகிரப்படுவதில்லை. இதுவே அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை முதலீட்டாளர்கள் மத்தியில உருவாக்கிடுது அப்படிங்கிறது தான். குறிப்பா EOW போலீஸினுடைய ஐஜியாக இருந்த ஆசியம்மாள் அவர்கள் கடைசியாக நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இறுதி.
அதன் பிறகு ஈவடபிள்யூ போலீசாருடைய தலைமையகத்தில் இருந்து சரி எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பும் நிகழ்வது இல்லை. இதை விட இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த வழக்கு தொடர்பா விசாரணை அதிகாரியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான தகவல்களை கூட தலைமையகத்திலிருந்து எஸ்பியிடம் இருந்து கேட்டு பெற வேண்டிய ஒரு நிலைமை தான் இந்த வழக்குல இருக்குங்கிறது தான் நடைமுறை யதார்த்தம். இது மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை. இவற்றுக்கெல்லாம் ஏப்ரல் 7ஆம் தேதி திங்கட்கிழமை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பாக நடைபெறும் வழக்கு விசாரணையில் விடை தெரியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.